ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஃபேவரட் ஏர்னிங் அப்ளிகேஷன் தான் கைஸ் பார்க்க போகிறோம். எனக்கு எப்போல்லாம் அமௌண்ட் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இதில் ஏதாவது ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி அமௌண்ட் எடுத்துருவேன். அந்தளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான். சரியா? சரி, இந்த அப்ளிகேஷனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளவு, எத்தனை டாஸ்க்லாம் நான் இதில் கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோஸ்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து அந்தளவுக்கு போட முடிய மாட்டேங்குது. எல்லாமே லிங்க்கு எதுவுமே வந்து போட முடியாது. ஸோ அதனால் மஸ்ட்டு நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தான் நமக்கு கிடைக்கும். ஏதாவது சீக்ரெட்டான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு எதுனாலும் சரி இங்கே தான் நான் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதனால் மஸ்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்லாம் அந்தளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் தான். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஆப்ஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்குது. பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சென்டரில் ஆப்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கேட்டுன்னு இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துடும். கேட்டுன்னு போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கைஸ். இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அமௌண்ட்டுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க உண்மையாகவே. ஓகேவா? சரி, இப்போ இதில் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, கிளைம் ரிவார்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணலாம். செக்இன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 38th டேக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் கிடைக்கும். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன ஏர்னிங்ஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய டாஸ்க் இருக்கும். இங்கே வந்து எக்கச்சக்கமாக டாஸ்க் இருக்கும். நிறைய டாஸ்க் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு டாஸ்க் இருக்கும், நாளைக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமாக டாஸ்க் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உண்மையான ரியல் கேஷை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். சார் நான் பார்த்தீங்கன்னா இது உண்மையாகவே அப்படி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறக்காண்டி நானும் இனிஷியல் ஸ்டேஜில் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஜெப்டோவில் ஒரு 50 ரூபா எடுத்தேன். அடுத்து பஜாஜ் இந்த இதில் வந்து ஒரு 100 ரூபா எடுத்தேன். கூகுள் க்ளவுடுன்னு ஒரு டாஸ்க் இருந்துச்சு, அது 150 ரூபா கொடுத்தாங்க. டிஜி பேங்க்குக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தாங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. ஏர்டெல்லில் வந்து ஒரு ஃப்ரீயாக சிம் கார்டு தான் வாங்கினேன். சிம் கார்டு வாங்கினதுக்கு 200 கொடுத்தாங்க. சிம்பிள் கேவைசின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ். ஸோ அதை பண்ணதுக்கு ஒரு 120 ரூபா கிடச்சிச்சு. அப்புறம் இந்த அப்ளிகேஷன்லேருந்து ஒரு 120 ரூபா கிடச்சிச்சு. இங்கே ஒரு 50 ரூபா கிடச்சிச்சு கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டும் வந்து வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல பெண்டிங் போட்டிருக்கு, ஏன்னு தெரில. சரி, இத்தனை டாஸ்க்குமே நான் கம்ப்ளீட் பண்ணி நான் செக் பண்ணியிருக்கேன். எல்லா பேமெண்ட்டுமே எனக்கு வந்து வந்திருக்கு. அந்த பேமெண்ட் எல்லாத்தையும் நான் விட்டாலும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல ஏன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சில ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்தளவுக்குலாம் பெருசாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுலாம் இருக்காது கைஸ். ஓகேவா? ஸோ அதனால் இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நானும் அந்தளவுக்கு இதில் ட்ரை பண்ணதில்லை. ஒன்று ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணது 10 பைசா என்னமோ கிடச்சிச்சு, அவ்வளோதான். ஸோ 10 பைசா வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த இருக்க டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஆக்சிஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஓகே, கொடுத்தாச்சு. ஆக்சிஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒரு 5590 ஆட் பண்ணி நம்ம வந்து இங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா, அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் இனிஷியல் டெபாசிட் நம்ம பண்ணுவோம்ல, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 500 டெபாசிட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் 5590 நம்ம இனிஷியல் டெபாசிட் பண்ணிவிட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா 590 நம்ம வந்து டெபிட் கார்டுக்கு வந்து பிடிச்சிக்குவாங்க. ஓகேவா? 599 டெபிட் கார்டு பிடிச்சிடுவாங்க. மிச்சம் 5000 நம்ம அமௌண்ட் இருக்கும். சரிங்களா? ஓகே, சரி ப்ரோ, எப்படி பார்த்தாலும் நமக்கு லாஸ் தானே. 5000 நம்ம 5590 நம்ம போட்டோம். 5000 தான் இருக்குது. அப்படின்னா நமக்கு 590 லாஸ் அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக 590. ஏன்னா நம்ம ஏடிஎம் கார்டு வாங்குகிறோம்ல. சரி, ஓகே, 590 நமக்கு லாஸ்ன்னே வச்சுக்குவோம். அப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட்டு, 1500 நமக்கு வந்து இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு தரேன்ட்டு இருக்காங்க. அப்போ இதில் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படின்னா கிட்டத்தட்ட 910 நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும் கைஸ். ப்ராஃபிட் மட்டுமே 910 கிடைக்கிது. இந்த 5000 நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டை வந்தோடனே இந்த ஏடிஎம் கார்டில் எடுத்துக்கலாம். இல்லை கூகுள் பே வழியாக வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றுறதுலாம் மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு டாஸ்க் 1500 கிடச்சிருச்சா. இப்போ இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் பாருங்கள், நம்ம வந்து அதே 5000 வச்சுக்கோங்க. இதுலேயும் நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது வந்து இண்டஸ்
டிலைட் ஏஎம்எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டை நம்ம வந்து 5000 நம்ம உள்ளே போடுறோம். போட்டுட்டு நம்ம கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிடுறோம். முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 5000 நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். இதில் எந்த காசும் பிடிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆக்சிஸில் மட்டும் 590 நம்ம பே பண்ணோம் டெபிட் கார்டுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1300 ரிட்டன் கிடச்சிருச்சு. 910 நமக்கு ப்ராஃபிட்டில் மட்டும் இருக்குது. அடுத்து நம்ம திருப்பி அந்த 5000 வச்சு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டெபாசிட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 360 கிடச்சோம். திருப்பி இந்த 360 அந்த 5000 நம்ம பேங்க் அக்கௌண்ட் வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மெயின் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா வேக்யூம் கிளீனர் டெமோ. ஸோ இது வந்து ஒரு டெமோ கைஸ். இந்த படித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும். ஸோ நம்ம வந்து ஒரு இதை அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம். ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு கால் வரும். கால் வந்தோடனே நம்ம இந்த மாதிரி டெமோ காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெமோ காட்டுறோம். கிளீனர் வந்து வேக்யூம் கிளீனர் வந்து டெமோ காட்டுறதுக்கு உங்கள் லொக்கேஷனுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த இதை எடுத்துகிட்டு வருவாங்க. வேக்யூம் கிளீனரை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மகிட்ட காட்டுவாங்க. நமக்கு இப்போதைக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டு இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை, நான் ரெடி பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள ரிட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? டெமோ பார்த்துட்டு. ஸோ இதுக்கு வந்து எந்த ஃபீஸுமே நீங்கள் வந்து பே பண்ண போகிறதில்ல. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரிட்டன் பண்ணதுனால உங்களுக்கு வந்து 200 கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு ஒரு டாஸ்க் தான். ஓகேவா? அடுத்து ஓடிடி ப்ளே, அப்புறம் பேடிஎம் மணிலேருந்து கிடைக்கும் 2 minutes கேஒய்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பு. ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 110 இது மாதிரி எக்கச்சக்கமாக டாஸ்க் இருக்குது. ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 70 ரூபா ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணி எவ்வளோ டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா எத்தனை டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். சரியா? ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி கூட earn பண்ண முடியும் கைஸ். இதில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் எதாவது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கும் பார்த்திங்கன்னா கமிஷன் பேசிஸில் தருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் earn பண்ண அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா 27,120 ரூபா இது வரைக்கும் நான் earn பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான அப்ளிகேஷன் தான். ஸோ தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் எக்கச்சக்கமாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.